Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Class 2 Grammar தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் Chapter 1ல ஒர்க் ஷீட்ஸ் வந்து சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம், சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ரிப்பீட் பண்ணுங்கள், சிங்குலர் அண்ட் ப்ளூரல். சிங்குலர் அண்ட் ப்ளூரல். ஸோ சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன்ஸ், நமக்கு நவுன்ஸ்னால் தெரியும், நேமிங் வேர்ட்ஸ் ஆர் கால்டு நவுன்ஸ் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்துருக்கோம். அந்த நவுன் வந்து நமக்கு சிங்குலராகவும் இருக்கும் ப்ளூரலாகவும் இருக்கும். ஓகேவா? சிங்குலர் நவுன்ஸாகவும் இருக்கும் ப்ளூரல் நவுன்ஸாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்குலர் அப்படின்னா என்னென்னா ஒன். Singular means what? One. Plural means more than one. Plural means more than one. More than one. ஒன்க்கு அதிகமாக இருக்கிறத நம்ம plural அப்படின்னு சொல்லுவோம். சிங்குலர்னா ஒரே ஒரு இது இருந்துச்சுன்னா சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், சிங்குலர் ப்ளூரல். இப்போ ஆப்பிள் பாருங்கள், இங்கே வந்து ஒன்லி ஒன் ஆப்பிள் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்? சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து நம்ம ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோர் தென் ஒன், 2 இருக்கட்டும், 3 இருக்கட்டும், 4 இருக்கட்டும், எவ்வளோ ஆப்பிள்ஸ்னாலும் இருக்கட்டும், அது நம்ம என்ன சொல்லுவோம்? ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்பிள் அப்படின்றது சிங்குலர், ஆப்பிள்ஸ் அப்படின்றது என்னது? ப்ளூரல். ஹேட் இருக்கு, அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது? ஹேட்ஸ். ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்க, ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, ஸோ எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து கார், காரோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது? கார்ஸ். எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஹவுஸ், ஹவுசஸ். எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, பென்குயின். ப்ளூரல் ஃபார்ம் என்னது? பென்குயின்ஸ். ஸோ எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன்ஸ் யூ கேன் கவுண்ட் ஆர் கால் கவுண்டபிள் நவுன்ஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் உங்களால் கவுண்ட் பண்ண முடியுமா? இல்லை, முடியாது. ஸோ அதெல்லாம் கவுண்டபிள் கிடையாது. நவுன்ஸ் யூ கேன் கவுண்ட் ஆர் கால்ட் கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எ கவுண்டபிள் நவுன் மே பி ஒன் ஆர் மோர் தென் ஒன். ஓகே, கவுண்டபிள் ஒன் அப்படின்றது ஒன்னாக இருக்கலாம், மோர் தென் ஒன்னாக இருக்கலாம். ஸோ இதில் வந்து ஒன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். மோர் தென் ஒன் எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன சொல்லுவோம்? ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். எக் இருக்கு. எக் அப்படின்றது ஒரு சிங்குலர் நவுன். திஸ் இஸ் அ சிங்குலர் நவுன். அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது? எக்ஸ். ஸோ ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ ப்ளூரல் நவுன். ஸோ வி சம்டைம்ஸ் ஆட் எஸ் டு அ நவுன் டு மேக் இட் ப்ளூரல். ஸோ ஒரு சிங்குலர் நவுன் இருக்கு, அதில் நம்ம எஸ் ஆட் பண்ணோம்னா அது என்ன நவுனாக மாறிடும்? ப்ளூரல் நவுனாக மாறிடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். இதில் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா தான் ஈஸியாக உங்களால் ஒரு சிங்குலர் நவுனை வந்து ப்ளூரல் நவுனாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நவுனோட ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணி அதை ப்ளூரலாக மாற்றுறது ஃபர்ஸ்ட் ரூல். ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணி அதை ப்ளூரலாக மாற்றுறது ஃபர்ஸ்ட் ரூல். இப்போ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரூல் பாருங்கள். செகண்ட் ரூல் வந்து இப்போ ஒரு நவுன் இருக்குது, அந்த நவுன் வந்து எக்ஸால் எண்ட் ஆகிருக்கிறது. எண்டுனா அது லாஸ்ட் லெட்டர் எண்ட்ஸ் வித் எக்ஸ், எஸ், ஜெட், எஸ்ஹெச், சிஹெச், ஓ, எஸ்எஸ். இந்த மாதிரி லெட்டர்ஸால் எண்டாகி இருந்துச்சு, அந்த நவுன் வந்து எண்டாகி இருந்துச்சு அப்படின்னா, முடிஞ்சிருந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணணும்? இஎஸ் ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும்? இஎஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ பஸ் இருக்குது. பஸ் வந்து பஸ்ஸோட எண்டிங் லெட்டர் என்ன இருக்கு? எஸ் இருக்கு. ஸோ எஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஆட் பண்ணணும்? இஎஸ் ஆட் பண்ணணும். அந்த ப்ளூரலாக மாற்றுறதுக்கு பியூஎஸ் இஎஸ். அந்த பஸ்ஸோட ஸ்பெல்லிங் அப்படியே எழுதிட்டு இஎஸ் ஆட் பண்ணிடுங்க. இப்போ பாக்ஸ் இருக்கு. பாக்ஸ் எதில் ஃபினிஷ்ட் ஆயிருக்கு? எக்ஸில் ஃபினிஷ்ட் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன ஆட் பண்ணணும்? இஎஸ் ஆட் பண்ணணும். அப்போ பாக்ஸ் ஸ்பெல்லிங் அப்படியே காப்பி பண்ணிட்டு இஎஸ் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ லஞ்ச் எடுத்துக்கோங்க. லஞ்ச் சிஹெச்சில் முடியுது. ஸோ என்ன பண்ணணும்? லஞ்ச் அப்படியே ரைட் பண்ணிவிட்டு இஎஸ் ஆட் பண்ணிடணும். லஞ்சஸ் ப்ளூரலாக மாத்திரப்போ. ஓகே,
இப்போ டிஷ் இருக்குது, டிஷ் வந்து பாருங்கள் எஸ்ஹெச்ல முடியுது. அதை நம்ம வந்து ப்ளூரலில் மாற்றணும்னா என்ன ஆட் பண்ணணும்? டிஷ்ஷஸ். டிஷ்ஷஸ். ஸோ இஎஸ் ஆட் பண்ணிடணும். இதுதான் ரூல் நம்பர் 2. ஸோ ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஒரு சிங்குலர் நோனை எப்படி ப்ளூரல் நோனை மாற்றுறது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கரெக்டாகவும் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரூல் நம்பர் 3 போகலாம். நவுன்ஸ் தட் ends with O but before that there is vowel letter we add S. First of all vowel நமக்கு என்ன வரும்? A-E-I-O-U. A-E-I-O-U இதெல்லாமே vowels. இந்த 5 லெட்டர்ஸும் நமக்கு vowels. ஆல்ஃபபெட்ஸில் இந்த 5 லெட்டர்ஸ் வந்து vowels. ரிமைனிங் லெட்டர்ஸ்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? Consonant. வெரி குட், கான்சனன்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு நவுன் எடுத்துக்கோங்க. அந்த நவுன் வந்து ஓல எண்ட் ஆகுது, அதோட லாஸ்ட் லெட்டர் வந்து ஓஆ இருக்குது. அதோட பிஃபோர் லெட்டர் பாருங்கள், அதை ப்ளூரலை மாற்றணும்னா அதோட பிஃபோர் லெட்டர் பாருங்கள் ஒரு வவ்வலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏஇஐஓயூவில் ஏதாவது ஒரு லெட்டராக இருக்கலாம். அப்போ நம்ம வந்து எஸ் ஆட் பண்ணணும், அதை ப்ளூரலை மாற்றணும் அப்படின்னா. ஓகேவா? இஃப் சப்போஸ் ஒரு நவுன் இருக்குது, அந்த நவுன் வந்து ஓல வந்து எண்ட் ஆகுது, பட் அதோட பிஃபோர் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கான்சனண்ட்டாக இருக்குது. ஏஇஐஓயூவை தவிர வேறு ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டராக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன ஆட் பண்ணணும்? இஎஸ் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ரேடியோ இருக்குது. இப்போ ரேடியோ அப்படின்ற ஒரு நவுன் இருக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ரேடியோ அப்படின்ற ஒரு நவுன் இருக்குது. இது எந்த லெட்டரில் எண்ட் ஆகிருக்கு? ஓல எண்ட் ஆகிருக்கு. இதோட பிஃபோர் லெட்டர் பாருங்கள் என்ன இருக்குது? ஐ இருக்கு. ஐன்றது வவ்வலா கான்சனண்டா? வவ்வல். ஏன்னா ஏஇஐஓயும் நம்ம வவ்வல் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து ஐ அப்படின்றது என்னது? ஒரு வவ்வல். வி ஃபார் வவ்வல். ஓகேவா? ஸோ வவ்வல். அப்போ நான் என்ன ஆட் பண்ணணும்? அதை ப்ளூரலாக மாற்றணும்னா வவ்வலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணால் போதும். இப்போ ரேடியோ இருக்குது அப்படின்னா அதை ப்ளூரலாக மாற்றணும்னா ரேடியோஸ். ஜஸ்ட்டு எஸ் ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ பொட்டேட்டோ இருக்குது. இதுவும் அதே மாதிரி ஒரு நவுன் தான், ஓல ஃபினிஷ்ட் ஆகிற ஒரு நவுன் தான். இதுக்கு பிஃபோர் லெட்டர் பாருங்கள் என்ன இருக்குது? கான்சனன்ட். டி அப்படின்றது ஒரு கான்சனன்ட். கான்சனன்ட் இருந்துச்சுன்னா அதை ப்ளூரலை மாற்றுறதுக்கு என்ன ஆட் பண்ணணும்? இஎஸ் ஆட் பண்ணணும். பொட்டேட்டோவை அசிட்டிஸ் அப்படியே இங்கே பார்த்து காப்பி அடிச்சிடுங்க. பொட்டேட்டோவை அப்படியே எழுதிடுங்க. ஜஸ்ட் இஎஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். இதுதான் ரூல் 3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ரூல் 4க்கு போகலாம். ஸோ ரூல் 4 பாருங்க. நவுன் தட் ends with F or FE. கட் F then add VES. ஓகேவா? இப்போ வந்து பாருங்க, F இல்லைன்னா FEல எண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஹாஃப் இருக்கு. ஹாஃப்ன்றது ஒரு நவுன், அதில் வந்து F வந்து எண்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? Fஐ கட் பண்ணிட்டு VES ஆட் பண்ணிடணும். HALVES, ஹாஃப்ஸ் ப்ளூரலாக மாற்றணும்னா. இதே இது FEல முடியுது அப்படின்னா FEயை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு VES ஆட் பண்ணிடுங்க. இப்போ KNIVES, நைஃப்ஸ், நைஃப், நைஃப்ஸ், ஹாஃப், ஹாஃப்ஸ். இதுதான் ரூல் நம்பர் 4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து ரூல் நம்பர் 5 பாருங்கள். When the Y follow the consonant, change Y to I and add ES. இப்போ வந்து ஒரு நவுன் இருக்குது, அந்த நவுன் வந்து எண்ட் ஆகிருக்கிறது Y. ஓகேவா? ஒய்யால் எண்ட் ஆகிருக்கு. அதுக்கு பிஃபோரில் கான்சனண்ட் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ டீன்றது ஒரு கான்சனண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஒய்யை வந்து ஐயா மாற்றிடணும். இப்போ சிட்டி இருக்குது, சிட்டிஸ் த ப்ளூரல். ஒய்யை தான் மாற்றிடணும். ஒய்யை கட் பண்ணிவிட்டு அதை ஐயா மாற்றிட்டு இஎஸ் ஆட் பண்ணிடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஒய்ல முடிகிற மாதிரி ஏதாவது நவுன் வந்துச்சுன்னா அதை நீங்கள் ப்ளூரலாக மாற்றுறதுக்கு ஒய்ல பிஃபோர் லெட்டர் பார்க்கணும். ஒய் பிஃபோர் லெட்டர் பார்க்குறப்ப நமக்கு ஒரு கான்சனண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒய்யை எதாக மாற்றிடணும்? ஒய்யை வந்து ஐயா மாற்றிடணும். ஒய்யை எதாக மாற்றிடணும்? ஐயா மாற்றிட்டு என்ன ஆட் பண்ணணும்? இஎஸ் ஆட் பண்ணிடணும். இதே இது when the Y follows the vowel, சப்போஸ் vowel வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒய்யை மாற்றாதீங்க. ஒய்யை அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜஸ்ட் என்ன ஆட் பண்ணுங்க? எஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. when the Y follows the vowel, then don't change Y, then just add S. for example, இப்போ டே இருக்குது பாருங்கள். டே இருக்குது. டேயில் வந்து ஒய்ல தான் முடியுது இந்த நவுன். இதை நான் வந்து ப்ளூரலில் மாற்ற போகிறேன்.
ஸோ ஒய்க்கு பிஃபோர் லெட்டர் பாருங்கள், எனக்கு என்ன இருக்குது, வவ்வல் இருக்குது. AEIOU தான் நம்ம வவ்வல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வவ்வல், ஏன்ற வவ்வல் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு எஸ் மட்டும் ஆட் பண்ணிடணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 6 பாருங்க. சம் நவுன்ஸ் சேஞ்ச் கம்ப்ளீட்லி டு மேக் இட் ப்ளூரல் ஃபார்ம். சில வேர்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும் ப்ளூரலாக மாற்றுறப்ப. அதை வந்து நம்ம வந்து இர்ரெகுலர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் கால் இர்ரெகுலர் நவுன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன் இருக்கு, ஒரே ஒரு பர்சன், அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது, People. பீப்புள். ஆக்ஸ் இருக்கு, அதோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது, Oxen. ஆக்சன். மேன் இருக்கு, Men. டூத். Teeth. சைல்டு. Children. ஓகேவா? ஸோ சம் இது வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். இதுதான் வந்து ரூல் 6. இதெல்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி தான் வச்சுக்கணும். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸ்பெல்லிங்லாம் நீங்கள் கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் த லாஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 7. சம் சிங்குலர் நவுன் டு நாட் சேஞ்ச். சில நவுன்ஸ் இருக்கும், சிங்குலர்னாலும் நம்ம அதுதான் சொல்லுவோம், அதை ப்ளூரலாக மாற்றினாலும் அதை தான் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீப் இருக்குது, ஷீப்போட ப்ளூரல் ஃபார்ம் ஷீப் தான், சிங்குலர் ஃபார்மும் ஷீப் தான். ஃபிஷ் இருக்குது, ஃபிஷ். டீர் இருக்கு, டேட். ஓகேவா? இதுக்கு வந்து சிங்குலர் ஃபார்மும் அதே தான், ப்ளூரல் ஃபார்மும் அதே தான். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.